ஹலோ காய்ஸ், வாங்க இன்னைக்கு மல்லி சீரியல்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பாக்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரேணுகாவும் மல்லியும் ஒரு கடைக்கு போயிருக்காங்க. அந்த கடையில பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு நிக்கிறாங்க. அப்போதைக்கு அந்த கடையில உள்ள ஆளுங்க வந்து, மேடம் உங்க கூட வந்தவங்க எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ரேணுகாக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மல்லி கேக்குறாங்க. ஆமா, அவங்க எங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. தெரியலையே, இங்கதான் நின்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எங்க கடையில இருந்து 10 சவரன் நகைய களவாண்டிட்டு போயிட்டாங்க. அந்த திருடி அவ ஒரு போர்ஜரி பொம்பளை சார் அப்படின்னு சொல்றாங்க. கடையில உள்பக்கமும் போல வெளிப்பக்கமும் போகல, வேற எங்கதான் போயிருப்பா அவ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு இன்னொருத்தவங்க வந்து சொல்றாங்க, பின்னாடி பக்கம் ஒரு வழி இருக்கு சார் அப்படின்னு சொல்றாங்க. பின்னாடி எல்லாம் போய் தேடி பார்த்தா அவங்கள காணா. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, மல்லி கூட சேர்ந்து மல்லி வீட்டுக்கே வந்துடுறாங்க. அவங்க அந்த கடையில உள்ளவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள வந்து மல்லி வீட்டுக்குள்ள வந்து எல்லாரும் தேடுறாங்க, ஆளுக்கு ஒரு பக்கமா. விஜய் சொல்றாரு, யார் நீங்க எல்லாம், எதுக்கு இங்க வந்தீங்க, யார தேடுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நாங்க ரேணுகாவை தான் தேடுறோம், ரேணுகா இங்க இல்லன்னு சொல்றாங்க. யாருமே கேட்காம நல்லா வீடு ஃபுல்லா தேடிட்டு வர்றாங்க. ஒழுங்கா அவ எங்க இருக்கான்னு சொல்லிடு, அவளை நீ எங்க மறைச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தா ரேணுகா ரோட்ல நின்றுகிட்டு என்னமோ யோசிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. அங்க இருந்து வந்து ஒரு கார் அவங்கள மோத வருது. நிஷா மேடம் தூரத்துல இருந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த காரு ரேணுகாவை மோத வரும்போது அவங்களுக்கு பதஷ்டம் வந்துடுது. ரேணுகா கார் வந்து அவங்கள மோத வருது அப்படின்னு சொல்லிட்டு நிஷா மேடம் கத்திக்கிட்டே வந்து ரேணுகாவை காப்பாத்த வர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குங்கிறத அடுத்து வரப்போற எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.